மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் அமைந்துள்ள கூட்டணி அமைச்சரவையை வரவேற்கிறேன் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அமைந்துள்ள கூட்டணி அமைச்சரவையை வரவேற்கிறேன் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், கூட்டணி அமைச்சரவை வரவேற்பதாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் அமைந்துள்ள கூட்டணி அமைச்சரவையை தாம் வரவேற்று வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற அரசியல் நிலைப்பாட்டை பல ஆண்டுகளுக்கு முன்பே முன்வைத்த கட்சியாகும். அதிகாரம் ஒரே கட்சியில் மட்டுமே குவியாமல் பல்வேறு அரசியல் சிந்தனைகளுக்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் இடமளிக்கும் ஆட்சி முறைதான் ஜனநாயகத்தின் உண்மையான வடிவம் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது. தற்போது தமிழக மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பின் அடிப்படையில் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி அரசியல் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் உரிய பங்கு வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க அரசியல் முன்னேற்றமாகும். இது தமிழக அரசியலில் புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் மதித்து செயல்படுவது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். ஆட்சி என்பது ஒரே கட்சியின் விருப்பப்படி நடைபெறுவது அல்ல. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் அனுபவமும் கருத்தும் மக்கள் நல பார்வையும் இணைந்தால் மட்டுமே நல்லாட்சியை வழங்க முடியும். கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பு அமைச்சரவை பதவிகளில் மட்டுமே முடங்கிவிடக் கூடாது. அரசின் கொள்கைகள் வகுப்பதிலும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதிலும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மற்ற ஆலோசனைகளை வழங்குவதிலும் அவர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதுவே கூட்டணி ஆட்சியின் உண்மையான நோக்கமாகும். தமிழகத்தின் தற்போதைய கூட்டணி அமைச்சரவை ஜனநாயகத்திற்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் நல்ல முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். கூட்டணி அரசின் இந்த தொடக்கம் மக்கள் நலனுக்கான சிறந்த ஆட்சியாக மலர வேண்டும் என்பதோடு தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக தனது அறிக்கையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா. பரணிராஜ், விரிவான தகவல்களுக்கு நன்றி.